வணக்கம். வெல்கம் டு ஆனந்தம் தமிழ் சேனல். திஸ் இஸ் ஆனந்தி திருமூர்த்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ போன வீடியோவோட கண்டினியூஷன் தாங்க. ஸோ ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகி வந்து கிளம்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆனந்தம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே இருக்கிற ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸை மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும். டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கிட்ஸ் சேனலோட லிங்க்கும் பியூட்டி சேனலோட லிங்க்கும் இருக்குங்க. அதுலேயும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகி வந்து கிளம்பிட்டோம். சின்ன குட்டி வந்து எங்கிட்ட வந்து உட்காந்துட்டு இருக்கிறாரு. சின்ன குட்டிக்கு வந்து தனி சீட்டு தாங்க. ஸோ இந்த டைம் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கிறனால மடியில் வந்து உட்கார வச்சுட்டோம். இல்லைன்னா சின்ன குட்டி வந்து தனியாக வந்து உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு வருவார். ஸோ 3 பேர் இருக்கிற சீட்டில் உட்காந்துருக்கிறனால வந்து ஒரு ஆள் வந்து தனியாக உட்கார முடியாத ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறனால 4 பேரும் வந்து 3 சீட்லேயே வந்து நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துட்டோம். ஸோ சின்ன குட்டிக்கு தூக்கம் வராதனால கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அப்பா கிட்ட வந்து நான் கொடுத்துட்டேன். யூஸ்வலாக வந்து ஃப்ளைட் ஜேர்னி வந்து நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவேங்க. லாஸ்ட் 2 இயர்ஸ் வெக்கேஷன்ஸ் வீடியோ பார்த்துருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஆனந்தம் தமிழ் சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும். இயர்லி ஒன்ஸ் வந்து நாங்கள் ஊருக்கு வருவோம் வெக்கேஷனுக்கு. ஸோ அந்த டைம் கண்டிப்பாக நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். எப்போவுமே நானே வந்து வில்லிங்காக விண்டோஸ் சீட்டில் வந்து உட்காந்துட்டு ரொம்பவே ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பேங்க. ஸோ இந்த தடவை வந்து விண்டோஸ் சீட் வந்து எங்கள் பாப்பா வந்து சண்டை போடலை. ஸோ விண்டோஸ் சீட் கிடச்சும் வந்து என்னால் வந்து என்ஜாய் அந்த அளவுக்கு வந்து பண்ண முடியல. ஏன்னா எப்படியோ வந்து நம்ம கோயம்புத்தூர் ரீச் ஆனால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ பாப்பா பாருங்க தூங்குறாங்க, நம்ம ஜிஸ்மி குட்டி. ஸோ தம்பியும் வந்து தூங்கியாச்சு அவங்க அப்பா மடியில் போன உடனே. எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டாக இருந்தாலுமே வந்து ஃப்ளைட்டில் வந்து ஃபுட் நம்ம ஆர்டர் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ ஃபுட் கிடைக்கும். இந்த தடவை பார்த்தீங்கன்னா வெறும் வாட்டர் மட்டும்தான் கிடைக்கும். அதுவும் நம்ம கேட்டால் மட்டும்தாங்க கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே சாப்பிடல. நைட்டு சாப்பிட்டதோட சரிங்க. ஸோ ரொம்பவே ஒரு மாதிரி மயக்கமாக ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃப்ளைட் ட்ராவலை வந்து சுத்தமாக என்ஜாய் பண்ண முடியல. இருந்தாலும் வந்து அப்படியே கொஞ்சம் வந்து நான் ஷூட் பண்ணிகிட்டே வந்தேன். எப்பவுமே வந்து இந்த மேகம் இந்த வானத்தையெல்லாம் நான் பார்க்கும்போது நானே வந்து வானத்தில் அப்படியே மிதக்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகுங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஃப்ளைட் ட்ராவல் வந்து. அந்த அளவுக்கு பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவேன். ஸோ இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா வந்து எதுவுமே வந்து என்னால் அப்படியே மனசார வந்து என்ஜாய் பண்ண முடியல. கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வந்து ரீச் ஆனாலும் வந்து நேராக வீட்டுக்கு போக முடியாது, நேராக குவாரண்டைன் சென்டருக்கு தான் போகணும்னு எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து அதுவும் ஒரு ஃபீலிங்காக தாங்க இருக்குது. மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. எப்போவுமே டைரெக்டாக போய் ஃப்ளைட்டில் இறங்கினோமா முன்னாடியே வந்து நாங்கள் கார் சொல்லிடுவோம். ஸோ நாங்கள் போய் லக்கேஜ் எடுத்துகிட்டு வெளியே போகிறக்குள்ள கார் ரெடியாக வந்துடும். ஸோ டக்குன்னு நம்ம கார் ஏறினோமா வீட்டுக்கு போனோமான்னு இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த டைம் இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நான் ஸ்டாப் ஃப்ளைட்டு தான் வந்து புக் பண்ணுவாங்க. 1 ஸ்டாப் புக் பண்ணால் வந்து 1 ஹவருக்கு வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அது மும்பை ஆர் சென்னை ஆர் ஹைதராபாத் அந்த மாதிரி இருக்கும். ஸோ குட்டீஸ் வந்து நம்மளை படுத்தி எடுத்துருவாங்க. அதுவும் இல்லாமல் 1 ஹவர் பயங்கர போரிங்காக இருக்கும். ஸோ நான் ஸ்டாப் அப்படிங்கிறப்ப வந்து 3 ஹவர்ஸில் வந்து நம்ம ஈஸியாக ரீச் ஆகிடலாம் அப்படிங்கிறக்காக எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டாப் ஃப்ளைட்டு தான் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த தடவை நான் ஸ்டாப் ஃப்ளைட் கிடச்சிருச்சு. பட் இருந்தாலும் போய் இறங்கி என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சைட்டி இருந்துகிட்டே இருந்துச்சு மனசுக்குள்ளே. நைட்டு ஃபுல்லாக தூங்காதனால குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டில் நல்லா தூங்கிட்டாங்க. பட் எதுவுமே யாருமே சாப்பிட்லைங்க. ஸோ ஃபுல்லாக வந்து டயர்ட் ஆகிட்டோம். ட்ராவலிங் டைமில் பார்த்தீங்கன்னா சின்ன குட்டியெல்லாம் வந்து அதிகமாக தொந்தரவு பண்ண மாட்டார். ஸோ சமத்தா வந்து தூங்கிட்டு வந்துடுவாங்க. இல்லை அப்படின்னாலும் உட்காந்து சமத்தா வேடிக்கை பார்த்துட்டு வருவார். ஸோ இன்றைக்கி வந்து தூங்கியாச்சுங்க, நல்லா பயங்கரமாக தூங்கியாச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வர்ற வரைக்குமே வந்து 2 குழந்தைங்களும் வந்து தூங்கிட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க. நானும் வந்து இடையில கொஞ்ச நேரம் தூங்க ட்ரை பண்ணேன். பட் எனக்கு தூக்கம் வரலைங்க. ஸோ எப்படா வந்து கோயம்புத்தூர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சைட்டியோட வந்து நான் விண்டோஸையே வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேங்க. அப்புறம் இடையில வந்து சொன்னாங்க ஒரு 1/2 hour முன்னாடி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வந்து ரீச் ஆக போகுது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அப்பாடா பக்கம் வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு.
இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃப்ளைட்டு வந்து லேண்ட் ஆக போகுதுங்க. ஸோ அந்த வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதை வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கிறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ அப்படியே மெதுவாக வந்து அப்படியே கீழே இறங்கி லேண்ட் ஆகும். ஸோ மேலே வந்து குட்டி குட்டியாக தெரிஞ்ச வீடுங்க எல்லாமே வந்து லைட்டாக அப்படியே பெருசு பெருசாக தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஏர்போர்ட்டில் வந்து ரன்வேல வந்து அப்படியே லேண்ட் ஆகும். அந்த இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரன்வேல வந்து ஃப்ளைட் இறங்கிருச்சுங்க. ஸோ லேண்ட் ஆயிடுச்சு. கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ ரீச் ஆனதுக்கப்புறம் வந்து இப்போ போய் வந்து லக்கேஜ் எடுக்கணும். ஸோ நிறைய பேர் வந்து இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி லாஸ்ட்டாக தான் வந்து நாங்கள் இன்றைக்கி இறங்கினோம். ஏன்னா எப்போவுமே வந்து கொஞ்சம் அவசரப்படுவோம் இறங்குறக்கு. ஸோ இந்த தடவை சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறக்காக ரொம்பவே வெயிட் பண்ணி லாஸ்ட்டாக தான் ஃப்ளைட்டை விட்டு இறங்கினோம். இறங்கின உடனே லக்கேஜ் எடுக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பீடாக போனாங்க. ஆனால் உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபார்மை கொடுத்து வந்து ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து லக்கேஜ் எடுக்கிறதுக்கு வந்து போயிட்டாரு. நான் வந்து ஃபார்ம் வாங்கி வச்சுட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க. அந்த ஃபார்ம் வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணுறக்கு. அதாவது நம்ம நேமு, நம்ம அட்ரஸ்ஸு, எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு வர்றோம், நம்மளோட ஃபோன் நம்பரு, ஆதார் நம்பரு, ஃப்ளைட் நம்பரு, அதுக்கப்புறம் நம்ம உட்காந்துட்டு வந்து சீட் நம்பரு எல்லாமே வந்து கேட்குறாங்க. ஃபுல்லாக எல்லா டீட்டெயில்ஸும் வந்து எவ்வளோ பேசஞ்சர்ஸ் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் தனித்தனியாக குழந்தைங்களா இருந்தாலும் ஃபில் பண்ணணுங்க. ஸோ நாங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் 4 பேர் அப்படிங்கிறனால வந்து 4 பேருக்குமே வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துச்சு. அது தனியாக வந்து க்யூ நின்றுட்டு இருந்தாங்க. அதாவது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு தனியாக ஒரு க்யூ நின்றுட்டு இருந்துச்சு. அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க வந்து இன்னொரு க்யூ நின்றுட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ ஓரளவுக்கு வந்து சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி நம்ம கொண்டு போய் கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கையில் வந்து சீல் வச்சிடுறாங்க. வெளியூர்லேருந்து வர்றாங்க அப்படிங்கிறக்காக வந்து ஒரு சீல் வந்து வச்சிடுறாங்க. சீல் வச்சு முடிச்சுட்டு அங்கே இருக்கிற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்மளுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ரூம் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏர்போர்ட்லேயே வந்து COVID-19 வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நம்மளோட நேமு, சீட் நம்பரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இண்டிவிஜுவலாக ஒரு ஐடென்டிட்டி கொடுத்து கையில் வந்து ஒரு சொல்யூஷன் மாதிரி கொடுத்துட்றாங்க. ஒவ்வொரு ஃபார்முக்கும் வந்து அவங்க நேமில் வந்து சொல்யூஷன் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அது வந்து டெஸ்ட் எடுக்கும்போது வந்து நம்ம யூஸ் பண்ணுறக்காக. ஸோ ஒருத்தரதோட இன்னொருத்தர் வந்து மிக்ஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறக்காக வந்து அப்படி கொடுக்குறாங்க. லக்கேஜ் வந்து ஏர்போர்ட்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு போகிறக்கு வந்து ட்ரோலி கொடுக்கறது இல்லைங்க கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில். ஏன்னா இன்டர்நேஷ்னல் பேசஞ்சர்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணுறதுனால ஹைஜீனிக் ரீசனுக்காக வந்து அவங்க கொடுக்கறதில்ல. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து அது ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆயிரும் அப்படிங்கிறக்காக. ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு பண்ணுறது நான் வீடியோ பண்ண முடியல. என் ஹஸ்பண்ட் பண்ணதை எடுத்திருக்கேன் பாருங்கள். சின்னதாக ஒரு பட்ஸ் மாதிரி வந்து மூக்கில் வச்சு எடுக்கிறாங்க, அவ்வளோதாங்க. அதை வந்து அந்த சொல்யூஷனுக்குள்ளே போட்டு வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருந்தால் வந்து வாயில் விட்டு எடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ
நம்ம சின்ன குட்டிக்கு வந்து வாயில தான் வந்து விட்டாங்க. இது முடிச்சோன்னா பார்த்தீங்கன்னா குவாரண்டைன் சென்டருக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டார் தனியாக வச்சுருக்காங்க, ப்ரைவேட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது பே பண்ண முடிஞ்சவங்க ப்ரைவேட்டில் வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணுற பிளேஸில் வந்து நம்ம போய்க்கலாம். பே பண்ண முடியாதவங்க வந்து கவர்மெண்ட்டில் அரேஞ்ச் பண்ணுற சென்டருக்கு வந்து போய்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ரிப்போர்ட் வர்ற வரைக்கும் வந்து குவாரண்டைன் சென்டரில் தான் வந்து இருக்கணும், அதாவது 24 hours வந்து அங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, டெஸ்ட் ரிப்போர்ட் என்ன வந்துச்சு, குவாரண்டைன் சென்டர் அப்டேட் அது எல்லாமே வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேங்க. ஸோ அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆனந்தம் தமிழ் சேனல். இந்த வீடியோவோட கண்டினியூஷனாக அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.